பிரிஸ்பன் டெஸ்ட் பற்றி பார்த்தோம்னா போன டூரில் நம்ம என்னதான் ஒரு ஹிஸ்டாரிக் வின் அங்கே புல் ஆஃப் பண்ணியிருந்தாலும் காபா இஸ் ஸ்டில் அ ஃபோர்ட்ரஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. இங்கே இருக்க பிச் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்த்தா பெர்த் அண்ட் அட்லீட்ல இருந்த மாதிரியே டே 1ல கிரீன் கிராஸ் டாப்போட பிச்சை கொடுத்துருவாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வில் என்ஜாய் பவுலிங் ஹியர். டே 2 and 3ல ஃப்ளாட் ஆகிடும். பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே ரன் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த சர்ஃபேஸில் நல்ல ஈவன் பவுன்ஸ் இருக்கும். பெர்த் மாதிரி ஸ்டீப்பாக இருக்காது, பட் ஸ்டில் நல்ல பவுன்ஸ் அண்ட் கேரி இருக்கும். டே 4 and 5ல கிராக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். பவுலர்ஸோட ஃபுட் மார்க்ஸில் பால் போடுறப்போ டர்ன் கிடைக்கும். கிராக்ஸ் மேலே போடுறப்போ அன்ஈவன் பவுன்ஸ் கிடைக்கும். நேத்தன் லைன் அஸ்வின் வில் ஹேவ் அ ஹியூஜ் ரோல் டு பிளே ஹியர். லாஸ்ட் 5 இயர்ஸில் பிரிஸ்பனில் 6 டெஸ்ட் மேட்சஸ் ஆடிருக்காங்க. அண்ட் அதில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன டீம் வின் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் டே 1ல பேட்டிங் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த 6 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் தேர்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸில் பெட்டர் ஆவரேஜ் அண்ட் பெட்டர் ரன் ரேட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இட் இஸ் ஐடியல் டு வின் த டாஸ் அண்ட் பவுல் ஃபர்ஸ்ட். 2022 ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச்சில் ஏகப்பட்ட கிராஸ் விட்டுருந்தாங்க. அண்ட் அந்த மேட்ச் 2 நாள்லேயே முடிஞ்சிருச்சு. இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பச்சை பசேல்னு இருக்க பிச்சை தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.